இந்த மாதிரி புளி மிளகா செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு தாராளமாக சாப்பிடலாங்க. பழைய சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் மிளகா சந்தையில் வாங்கும் போதே நான் யோசிச்சுட்டேன், இன்றைக்கி இந்த மிளகாயில் கண்டிப்பாக நம்ம புளி மிளகா தான் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா மிளகா கொஞ்சம் பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒன்று வச்சு சாப்பிட்டாலும் போதும். அதனால் வாங்கும் போதே யோசிச்சிட்டேன், புளி மிளகா தான் நம்ம கண்டிப்பாக செய்யணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புளி ஊற்றி அப்படியே மிளகாயை வேக வச்சு ஒரு கொதியில் வேக வச்சு அப்படியே போட்டு காய வச்சு பொரித்து சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் ஊறுகாய் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு அப்படியே மிளகாயை கொட்டி வேக விட வேண்டியது தான். புளி நான் மிளகாய்க்கு ஏற்ற புளி தான் போட்டிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மிளகா வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல புளி போட்டுக்கலாம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா வதங்குற அளவுக்கு போட்டுக்கோங்க. என்கிட்ட பெரிய பாத்திரம் இருக்குது, இருந்தாலும் இது கொஞ்சம் அகலமான பாத்திரம். அதனால் மிளகாய் சுற்றி வேகும், எல்லா பக்கமும் வேகும். அதனால் இந்த பாத்திரத்தில் நான் செஞ்சுருக்கேன். என்னம்மா குட்டி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு செய்கிறியான்லாம் கேட்காதீங்க. இது வதங்கி வரும்போது கொஞ்சமாக தான் இருக்கும். நல்லா அரை வேக்காடாக வெந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். புளி கரைச்சி ஊற்றிட்டு நான் சிம்முலாம் வைக்கலை, நல்லா ஹையிலே வச்சு பாத்திரத்தை மூடி போடாமல் அப்படியே தான் வச்சு வேக வச்சேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே திக்காக பார்க்குறதுக்கு ஒரு ஊறுகாய் பதத்தில் இருக்கும், ஊறுகாய் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர்றப்போ நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு நான் அப்படியே மாற்றி ஆற வச்சேன். ஏன்னா ஆற வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே பாட்டிலில் போட்டு இல்லைனா ஒரு பாக்ஸில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக கெடாதுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பழைய சோறும் பச்சை மிளகாயும் தான். வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கும் வீடியோஸ்க்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.